ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் யாரும் வித்துறாதீங்க இந்த மாதிரி பானையெல்லாம். ஏன்னா பழைய ஈய பாத்திரம்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. இதை நம்ம எப்படி இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இதை பார்க்க போகிறோம். இது எனக்கு மேரேஜ் அப்போ இது பண்ணிட்டு கொடுத்தது. ஃபுல்லாக அது மேலே வச்சுருந்தோம். அது என்ன பண்ணன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ செம்மண்ணுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். லெமனு, இந்த ரெண்டே பொருள் வச்சு தான் நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். இதில் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மொதல் நாள் நாங்கள் மாங்குன்னு நானும் ஹஸ்பண்டு கை க்ளவுஸை போட்டுட்டு தேய்ன்னு தேய்ச்சோம். இதம்பரி பேக்கிங் சோடா லெமன் போட்டு தேய்ச்சோம். அது ரொம்ப நேரம் ஆச்சு. இது அப்படி இல்லை. இந்த பாருங்கள், தேய்ச்சிட்டு நான் வெறும் துணியை வச்சு தான் துடைச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அந்த இடத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு நல்லாவே தெரியும். 100% ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.